வணக்கம் நண்பர்களே. மனசே மனசை கவனி என்கிற நிகழ்ச்சியின் 8வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போன எபிசோடில் கான்ஷியஸ், ப்ரீகான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனசை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ராய்ட் எப்படி டிவைட் பண்ணார், அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் ஃப்ராய்ட் சொன்ன 3 செயல்களை பற்றி பேச போகிறோம். மனசு சம்பந்தப்பட்ட 3 செயல்கள். இத், ஈகோ, சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோவுக்கு தமிழாக்கம் பண்ணால் மனசாட்சின்னு சொல்லலாம். நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு மனசாட்சி இருக்குது. அது நல்லது கெட்டது என்னன்னு சொல்லுது, அதுதான் சூப்பர் ஈகோ. ஈகோனா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் சில வார்த்தைகள் இருக்குது. அது வந்து தினந்தோறும் பிரயோகப்படுத்துகிற ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதனால் இந்த 3த்தையும் நான் வந்து ஆங்கிலத்திலே அப்படியே வச்சுக்க போகிறேன். இது சூப்பர் ஈகோ, ஈகோ ஆர் இத், ஈகோ, சூப்பர் ஈகோ. இது 3த்தையும் அப்படியே பயன்படுத்துகிறேன். சூப்பர் ஈகோ மட்டும் மனசாட்சி ஞாபகம் வச்சுங்க, மற்ற 2ம் விளக்கி சொல்கிறேன். நான் ஃப்ராய்ட் என்ன சொன்னார், நம்ம மனசில் இது, ஈகோ, சூப்பர் ஈகோ என்ற 3 செயலாக்கங்கள் இருக்கு அப்படின்னார். இதுனா பேசிக் டிரைவ், அது மனதின் உத்வேகம், வேகம், அடிப்படையான வேகங்கள். பசி, உணவை தேடி போதல், செக்ஷுவல் இம்பல்ஸ், செக்ஷுவல் தாட்ஸு அண்ட் ஒரு வேகம், அடையணுன்ற வேகம், ஒரு அக்ரெஷன், இது எல்லாமே இது என்ற மனசு கையாளுதுன்றாங்க. அடுத்தது ஈகோ. ஈகோன்னு சாதாரணமாக சொல்லுது, என்னை பற்றி நானும் பெருசாக சொல்லிட்டா அது ஈகோன்னு சொல்கிறேன்ல, அது வந்து நாங்கள் மீன் பண்ணல. சைக்காலஜிஸ்டோ, சைக்கியாட்ரிஸ்டோ, இல்லை சோஷியாலஜிஸ்டோ, கவுன்சிலரோ ஈகோன்னு சொல்லும் பொழுது வேற ஒரு மனசு, அது வேற ஒரு மனசின் செயல்திறன். அது ஈகோன்னு என்னன்னா உங்களுக்கு நிதர்சன உண்மையை சொல்லுறது, நிதர்சன மனசுன்னு கூட சொல்லலாம் அது ஈகோ. இப்போ இந்த ஆக்டுக்கு என்ன ரியாக்ஷன், இது என்ன பண்ணணும், நிகழ்கால ரியாலிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு இப்போ என்ன நடக்குது, அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன, நிகழ்காலத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த நிகழ்கால செயல்பாடுகள், அதனுடைய நினைவுகள் தான் ஈகோ. ஈகோ வந்து ரியாலிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவோம். அது உங்களுடைய நிகழ்காலத்துடன் உங்களுடைய தொடர்பு கொண்டு வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இது வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ப்ளஷர் பிரின்சிபலில் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. ப்ளஷர் பிரின்சிபல் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு பசி எடுக்குது, ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தை பசி எடுக்குதுன்னு வச்சுங்க, ஓன்னு அழ ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பசியினுடைய அந்த ஒரு தன்மை, அது அதுக்கு பிடிக்காது, அது பிடிக்கல, அன்பிளசண்டாக இருக்குது, உடனே பால் வேணும்னு கேட்கும். அந்த டிரைவ், அதுதான் இது ப்ளஷர். உடனே வந்து அம்மா வந்து பால் கொடுக்கணும், பால் கொடுத்தா நிம்மதியாக தூங்கிடும். அந்த ப்ளஷர் வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம மனசில் இருக்குது. அந்த ஒரு இன்பத்தை நோக்கி போடுறது, அந்த ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியை நோக்கி போடுறோம்ல, அந்த நோக்கி போகிறது ஒரு வேகம், அது வந்து ப்ளஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதனுடைய முக்கியமான விஷயம். இதனுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா, ஹியர் அண்ட் நவ், உடனே வேணும். குழந்தைக்கு பசிக்குது, உடனே கவனிக்கணும். குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வலிக்குது, உடனே அம்மா கவனிக்கணும். அது வந்து வெயிட் பண்ண முடியாது, அதனால் உடனே அடைந்து ஆகணும். இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உடனே அதை அடைந்து அந்த ஒரு மனசாந்தி அடையணும். அதுதான் இதனுடைய வேகம். இதுன்ற மனசு அதான் செய்யுது. எனக்கு வேண்டியதை நான் உடனே அடையணும், எனக்கு இதுதான் வேணும், இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இருந்தால் தான் எனக்கு திருப்தி, நான் உடனே அடைய வேண்டும், மற்ற எதை பற்றி நான் கவலைப்பட போகிறது, எனக்கு அது உடனே வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதுதான் இது. ஈகோ வந்து என்ன சொன்ன, ரியாலிட்டி பிரின்சிபல், நம்மளுடைய தற்கால நிகழ்வு காலத்தில் இருக்க பாதிப்புகளையும் அந்த புரிதல்களையும் கொடுக்குது. ஈகோ என்ன சொல்லும், பசிக்குதா, உடனே வந்து இது அடைய முடியாது, கொஞ்சம் நேரம் பொறுத்து இங்கே போய் இது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான்
ஈகோ. ஈகோ வந்து நிகழ்காலம் உங்களுடைய ஆக்ஷனுக்கு என்ன கான்சிக்வன்சஸ், என்ன ரியாக்ஷன் இருக்கும், என்ன என்ன நடக்கும் அப்படின்ற நிதர்சனமாக அவங்களுக்கு சொல்லக்கூடியது தான் ஈகோ. சூப்பர் ஈகோ வந்து நம்மளுடைய மனசாட்சி. நல்லது கெட்டது, இது தவறு, இது செய்யக்கூடாது, இது பண்ணால் இதனுடைய இது பண்ணால் உன்னை தப்பாக நினைப்பாங்க எல்லாரும், இது எந்த காலத்துலையும் நினைக்கக்கூடாது நீங்கள், அது பாவம் அப்படின்லாம் சில எண்ணங்கள் வருதில்ல நம்மளுக்கு. ஒரு மனசாட்சி நம்மளுக்கு சொல்லுதில்ல, நம்ம மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அப்பப்போ நமக்கு குத்தி காட்டுதில்ல, சௌந்தரராஜா நீ இது நினைக்காத, இது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுதில்ல, அதுதான் மனசாட்சி. இந்த 3 செயல்பாடுகளும் மனசில் இருக்கிற 3 செயல்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்கும். செயலாக்கம் நடந்துகிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கும் பொழுது இத்தோடு தான் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் இருக்குது. ஈகோவும் சூப்பர் ஈகோவும் பின்னாடி வளரும் கொஞ்சமாக. அதனால தான் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வேணும்னா உடனே வேணும்னு அடம் பிடிக்கும். அதனுடைய கான்சிக்வன்சஸ் அது தெரியாது. அதனுடைய ஈகோ வந்து சொல்லாது இதனுடைய கான்சிக்வன்ஸ். அந்த கான்சிக்வன்சஸ் கற்றுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அப்புறம் தான் ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் பார்த்து சூப்பர் ஈகோ வரும். ஸோ முதல்ல இதோட பிறக்கிற குழந்தை எனக்கு பசிக்குது உடனே பால் கொடு, எனக்கு பசிக்குது உடனே எனக்கு சோறு போடு, எனக்கு இங்கே வலிக்குது உடனே என்னை பாரு அப்படின்னு சொல்கிறது தான் இது குழந்தையின் அந்த மனசு. அந்த குழந்தை வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அம்மா அப்பாலாம் சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் அது தானாகவே கற்றுக்குது. ஒரு சூடான பாத்திரத்தில் கை வச்சு சுடுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அது இது செஞ்சால் இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிச்சு. நான் இது பண்ணால் அப்பா வந்து இப்படி திட்டுவார், இல்லை அடிப்பார் விடோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இது வந்து ஈகோ டெவலப் ஆகுது. கான்சிக்வன்சஸ் ஆன் அன் ஆக்ட். நான் இது செஞ்சால் இதுதான் ரியாக்ஷன், இது இந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குது. அந்த குழந்தை இன்னும் வளருது, ஸ்கூலுக்கு போகுது, பெரியவங்ககிட்ட பேசுது, கோயிலுக்கு போகுது, இல்லை சர்ச்சுக்கு போகுது, மசூதிக்கு போகுது, கோயிலில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்குது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரோட பேசுது, டீச்சரோட பேசுது, கிளாஸ்மேட்ஸ்லாம் பேசுகிறாங்க. அப்படி இந்த எண்ணங்கள்லாம் வரும்பொழுது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும்பொழுது சூப்பர் ஈகோ டெவலப் ஆகுது. சூப்பர் ஈகோ என்ன சொல்லுது, நீ செய்வது தவறா சரியானதா அப்படின்னு பாகுபடுத்தி பகுத்தறிகிறோம்ல, அந்த பகுத்தறிவு தான் சூப்பர் ஈகோ. ஸோ நம்ம கிட்ட 3 மனசும் நேரமும் இருக்கும். இந்த 3 மனசும் எப்போதும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். எது பவர்ஃபுல்லாக இருக்கோ அது மற்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இது ஏதோ ஒன்று கேட்குது, ஈகோ வந்து அந்த இது கேட்குற விஷயம் தப்புன்னு சொல்லுது, அது ரியாலிட்டி பிரின்சிபலில் தெரியுது, பண்ணால் தான் வரும்னு இதை கண்ட்ரோல் பண்ணிடுது. இல்லை சூப்பர் ஈகோ சொல்லுது, நீ வந்து அந்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அது மற்றவங்களுடைய பொருள், நீ எப்படி எடுத்துக்கலாம் அதை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இது அடங்கி போகுது, சூப்பர் ஈகோ ஜெயிச்சிடுது, அந்த பொருளை அங்கேயே விட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த ஈகோ சூப்பர் ஈகோ விளையாடிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு எல்லாரும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே வரும்பொழுது நடந்து போயிட்டுருக்கேன், நான் எல்லாம் பின்னாடி வராங்க, நான் முன்னாடி நடந்து போயிட்டேன்னு வச்சுங்களேன். போயிட்டுருக்கேன், அப்படியே போயிட்டுருக்கேன். அப்போது பிளாட்ஃபாரத்தில் பாதையோரத்தில் ஒரு அழகான ஒரு மாணிக் கக்கல் பதிச்ச டைமண்ட் பதிச்ச ஒரு மோதிரம் கிடக்கு. அந்த மோதிரத்தை நான் பார்த்துறேன். பார்த்த உடனே முதல்ல என்ன வரும், என்ன வரும், ஹானஸ்டா சொல்லுங்கள், என்ன வரும்? அதை பார்த்த உடனே எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணும். எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றோம். ஸோ அது முதல் எண்ணம். அதுதான் இது ஆசை இல்லை, அடையணும்னு தோணுது இல்லை. அந்த மோதிரம், தங்க மோதிரம், வைர மோதிரம், அப்படியே எடுத்துக்கலாம்பா அப்படின்னு தோணுது இல்லை. அதுதான் இது ப்ளஷர் பிரின்சிபல். அடையணுன்ற ஆசை, அடைஞ்சா கிடைக்கிற சந்தோஷம், அதுதான் எனக்கு வேணும். வேறு எதை பற்றி நான் கவலைப்படலை. எங்கேயும் நான் சுற்றி முற்றிலாம் பார்க்கல, உடனே போய் எடுத்துக்கணும் போதும். ஸோ அதே சீன் நம்பர் 2, அதே செட்டப். நான் நடந்து போயிட்டுருக்கேன். முதல் சீனில் ரோட்டில் யாருமே இல்லை. 2வது சீனில் ரோடு முழுக்க ஆளுங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் யாருமே அது கவனிக்கலை. என் கண்ணில் தான் படுது. லக்கு எனக்கு, அது என் கண்ணில் மட்டும் தான் படுது. அதை பார்த்த உடனே ஆசை வருது, எடுத்து போட்டுக்கலாம்னு. ஆனால் சுற்றி ஆளுங்க நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு போலீஸ்காரர் வர இருக்கார், அவர் கண்ணிலையும் அது படலை.
இப்போ மனசை வந்து ஈர்த்து சொல்லுது, எடுத்துக்கோ. தங்க மோதிரம், வைர மோதிரம் எங்கே கிடைக்க போகுது, எடுத்துக்கோ, சைலண்டாக எடுத்து போட்டுக்கோ, வீட்டுக்கு போயிடலாம். பட் ஈகோ சொல்லுது, எல்லாம் நடந்து போயிட்டு ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, மற்றவங்க கண்ணில் படல, நீ பார்த்துட்டு ஏதோ உன் கண்ணில் பட்டுடுச்சு, நீ குனிஞ்சு போய் எடுக்க போகிறோன்னா என்ன எடுக்கிறான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே போலீஸ்காரன் வர நினைக்கிறான். அந்த குனிக்கும் போது அவன் பார்த்துரு எடுக்கிறத அவன் பார்த்துறான்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? எடுத்து பாக்கெட்டில் போட்டு போனால் என்ன நடக்கும்? அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது. அதனால் இதை எடுக்கக்கூடாது, அந்த ஆசையை வந்து முறியடிக்கணும், அந்த ஆசைப்படாது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஈகோ, அது ஈகோ ஒர்க் பண்ணுது. ஈகோ வந்து இதை வந்து அடைக்கிடுது. சாம் போயிட்டாரு, தொடாத அதை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த சீனு, 3வது சீனு, சேம் செட்டப்பு. ரோட்டில் யாருமே இல்லை, போலீஸ்காரன் கிடையாது, ஆள் நடமாட்டம் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. ரிங்க பார்க்குறீங்க. இது சொல்லுது எடுத்துக்கோன்னு. ஈகோ சொல்லுது இது மாதிரி மற்றவங்க இது எடுக்கக்கூடாதுப்பா, அதான் மம்பில் மாட்டிக்குவேன் அப்படின்னுது. இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. உனக்கு எங்கே இந்த ரிங்கு கிடைக்க போகுது, எடுத்துக்கோ பசாம அப்படின்னு. அதையும் மீறி ஒரு மனசு எனக்கு சொல்லும், நீ படிச்சிருக்க, வேலையில் இருக்க, உன்னுடைய பேக்ரவுண்டை பாரு, நீ வந்து தப்பு இதுவரைக்கும் தப்பு செஞ்சதே கிடையாது வாழ்க்கையில், நீ நல்லவனாக இருக்க இவ்வளோ நாள், அண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, அப்படிப்பட்ட நீ வந்து இது மாதிரி மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படலாமா? அது எடுக்கிறது தப்பு இல்லையா? யாரோ தெரியாமல் போட்டு போயிருக்காங்க, அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, திரும்பி வந்து தேடுவாங்க, தேடினா கிடச்சிடும் அவங்களுக்கு, அதையே நீ ஆசைப்படுற அப்படின்னு ஒரு மனசு சொல்லுதில்ல, அதுதான் சூப்பர் ஈகோ. ஸோ அதுதான் மனசாட்சி. இது தவறு, நீ ஆசைப்பட்டாலும் அது மேலே வந்து அந்த செயலை செய்யாத அப்படின்னு சொல்லுதில்ல. அப்படியே எடுத்தாலும் எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல யார் ஓனர்னு கண்டுபிடிச்சி கொடு, இல்லைனா வந்து எப்படியாவது அந்த ஓனரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சேர்க்க முடியுமான்னு பாரு, ஆனால் நீ அடையணும்னு ஆசைப்படாது அப்படின்னு சொல்லுதில்ல, அதுதான் சூப்பர் ஈகோ. ஸோ இது ஈகோ, சூப்பர் ஈகோ அன்னாட வாழ்க்கையில் 3மே விளையாடிட்டே இருக்குது நம்மளோட உள் மனசில். இதெல்லாம் கான்ஷியஸ் லெவல் இருக்காது, உள் மனசில் விளையாடிட்டே இருக்குது. இதுதான் நம்மளுடைய செயல்பாடுகளை கணிக்குது இல்லை செலுத்துதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இது சொல்லுது மோதிரத்தை எடுத்துக்கோன்னு, சூப்பர் ஈகோ சொல்லுது அது தப்புனுது, அதை பற்றி நான் அவ்வளோ கவலைப்படுத்தலப்பா அப்படின்னு இது சொல்லிடுச்சு. ஈகோ சொல்லுது பிரச்சனை வரும், மாட்டிக்கிட்டேன்னா வம்பு அப்படின்து. இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங். எடுத்து பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டோம், படுத்தோம், பேசுவோம், கொஞ்ச நேரம் டிவி பார்த்து படுத்தோம். நைட்டெலாம் கனவாக வரும், போலீஸ்காரன் கனவுல வருவான், போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். வீட்டு கதை தடதான் தட்டுறாங்க, யோ திருடா மோதத்தை திருட்டு வந்துட்டியே அப்படின்னு போலீஸ் வந்து என்னை கூப்பிட்டு போகிற மாதிரி கனவு. ஸோ சூப்பர் ஈகோவும் என்ன பனிஷ் பண்ணும், இது மாதிரி கேட்டனே, தப்பாக செஞ்சுட்டேனே அப்படி. சரிப்பா, சூப்பர் ஈகோ சொல்லிடுச்சு அதை எடுக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு, நான் அதை கண்டுக்காமல் இதை வந்து கம்முனிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். போய் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்து தூங்குறேன். நைட்டு மோதிரமாக கனவுல வரும், வைர மோதிரம் அப்படியே வந்து சுற்றிட்டு போவோம். சொல்லுவோம் பைத்தியக்காரா, எப்போ கிடைக்க போகுது மோதிரம் போது, அதுவும் ஃப்ரீயாக, நீ சம்பாதிக்கிற அழகு இந்த மோதிரம்லாம் வாங்க முடியுமா, விட்டுட்டு வந்துட்டியே, நல்ல ஒரு சான்ஸை விட்டியே அப்படின்னு இது என்னை பனிஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இருதலை கொல்லிற மாதிரி ஆகிட்டேன் நான். எடுத்தாலும் தப்பு, எடுக்கினாலும் தப்பு. எடுத்தா சூப்பர் ஈகோ பனிஷ் பண்ணும், எடுக்காமல் விட்டுட்டோம்னா இது பனிஷ் பண்ணும். இதுதான் இன்ட்ராசைக்கிக் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. உள் மனசில் நடக்கிற போராட்டம், இதுக்கும் சூப்பர் ஈகோக்கும் நடக்கிற போராட்டம். ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் நிறைய வரும் வாழ்க்கையில், எல்லாருக்கும் வரும், தினந்தோறும் வாழ்க்கையில் வரும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் ஈகோக்கும் சூப்பர் ஈகோக்கும் நடக்கிற அந்த ஒரு மோதல்கள், அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு, அந்த ஒரு விவாதங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே நடக்குது. எது மேலோங்கி நிற்குதோ, எது பவர்ஃபுல்லாக இருக்கோ அது வழியாக நம்ம நடந்து போகணும், அந்த செயலை நம்ம செயலாக்கும். சரி, இந்த
இந்த கான்ஃப்ளிக்ட்னு சொன்னேன்ல, இன்ட்ராசைக்கிக் கான்ஃப்ளிக்ட், மனதில் ஏற்படும் மோதல்கள்னு சொன்னேன்ல, இந்த மோதல் வந்து ஒரு அன்பிளசண்ட்டாக ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா விட்டுட்டோமே, என்னடா எடுத்துட்டோமேன்னு ஒரு உறுத்தல் இருக்கும், இல்லை என்னடா விட்டுட்டோமேன்னு அந்த உறுத்தல் இருக்குல்ல, அது ஒரு ஆங்ஸைட்டி, அது ஒரு பதற்றத்தை கொண்டு வரலாம், அது ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங்காக இருக்கலாம். ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் செட்டில் பண்ணதுக்கு, சமாளிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஒரு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது நம்ம மனசுலையே அப்படின்றார். அந்த மெக்கானிசத்துக்கு பேர் வந்து ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பேர். ஈகோவை காப்பாற்றுற மெக்கானிசம், அது ஒரு செயல்பாடு. ஈகோலேருந்து வர அந்த ஈகோ, சூப்பர் ஈகோ, இதுக்கெல்லாம் நடுவில் இருந்து வர ஒரு ஒரு பதட்டத்தையும், ஒரு அன்பிளசன்ட், ஒரு வேண்டாத ஒரு எண்ணங்களையும், ஒரு ஒரு கஷ்டமான ஒரு எண்ணங்களையும் எப்படி சமாளிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் மனசுக்குள்ளவே இருக்குன்றார் அவர். எக்ஸாம்பிள், அதே பழைய 3 சீன் எடுத்துக்குவோம். ரோடில் நடந்து போகிறேன், மோதிரம் கிடக்குது, இது சொல்லுது எடுத்துக்கோன்னு, சூப்பர் ஈகோ சொல்லுது எடுக்கக்கூடாது, தப்பு, நீ வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது, அது தவறு, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுது. இருந்தாலும் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது சூப்பர் ஈகோ மனசு உறுத்துது, என்னடா இது இப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ நாள் நல்லவனாக இருந்தியே, இன்னைக்கு போய் எப்படி ஆகிட்டியே, கெட்டவனாக மாறிட்டியே அப்படின்னு. உடனே ஒரு மெக்கானிசம் மனசுக்குள்ளே வந்து என்ன சொல்லும், பாருப்பா, நான் வந்து ஆசைப்பட்டேன், எடுத்தேன், அது சரி, ஆனால் அது எடுக்காமல் நான் விட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிருக்கும், பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ சொந்தக்காரனாக வந்து எடுத்துகிட்டு போகிறான், யாருக்கோ போகுது, அவங்கக்கிட்ட போகிறதுக்கு நான் எடுத்து பாக்கெட்டில் போட்டு பண்ணேன், அவ்வளோதான். அவங்க வந்து சொந்தக்காரன் வந்து கேட்டால் கொடுத்துட்றேன், இங்கே தொலைச்சம்பா இந்த வழியாக நீ போனே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகுது, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், மோதிரம் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டேன், சூப்பர் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு எடுக்கல, கீழே கிடக்குது, யாராவது எடுத்துக்க போகிறாங்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு. இது வந்து ரேஷ்னலைசேஷன் சொல்லுவாங்க, சமாளிக்கிறது, சமாளிஃபிகேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி சமாளிக்கிறது. அந்த 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 சூப்பர் ஈகோ உறுத்துது இல்லை, அந்த உறுத்தலை எப்படி சமாளிக்கிறது, இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில சொல்கிறேன். ஒன்று வந்து ரேஷ்னலைசேஷன், ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது மனசில் இருக்கும் அந்த ஒரு அழுத்தத்தை, அந்த ஒரு வெறுப்பை மற்றவங்க மேலே தள்ளி விடுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல தள்ளி விடுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ப்ரொஜெக்ஷன், உள்ளே இருக்கிறத மற்றவங்க மேலே சாத்தி விடுறது, ப்ரொஜெக்ட் பண்ணி விடுறது. டினையல், கம்ப்ளீட்டாக மறுக்கிறது. இது மாதிரி சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறைய இருக்குது. சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டை கொடுக்கலாம், மனசுக்கு அமைதியை கொடுக்கலாம். சிலது வந்து பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஸோ பத்தலாஜிக்கல் அண்ட் நார்மல் ஹெல்த்தி டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். டினையல்ன்ற ஒரு மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த டினையல்ன்ற மெக்கானிசம் வந்து இப்போ ஒரு நிகழ்வு நடந்தது, அது வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய இதுக்கும் ஈகோக்கும் எல்லா மனசுக்கும் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்குன்னா, ஒரு மெக்கானிசம் வந்து அது இல்லைன்னு சொல்லிவிடும் நம்மளுக்கு. அப்போனா அந்த பாதிப்பு கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ மினிட்ஸோ குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது அன்றாட வாழ்க்கையில் காமனாக பார்க்குறது என்னென்னா, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர், நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்காரர்னு வச்சுக்கலேன், ஒரு மெசேஜ் வருது இறந்துட்டாருன்னு, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரம் வரைக்கும் அவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த எண்ணம் வருது, எண்ணம் வரும்போது எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என் மனசால் அதை வந்து தாங்கிக்கவே முடியாது. இதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், சூப்பர் ஈகோக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஈகோக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வர ஒரு மெக்கானிசம் என்னென்னா, அது இருக்காதுப்பா, நேற்று தான் பார்த்தேன், நல்லா இருந்தார், அது இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு டினை பண்ணிவிடும். அந்த டினையல் வந்து ஒரு மெக்கானிசம், அது டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம். இல்லை நான் பார்த்தா, உண்மையிலேயே பார்த்தா தான் சொல்லுவேன், நான் வந்து இதை நம்புகிற மாதிரி இல்லையோ, நல்லா இருந்தார் அவர், இது வர சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த டினையல் வந்து டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதே டினையல் வந்து வேறு வகையிலும் வரும். அது கொஞ்சம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குது, மனசில் நினைக்கிறத மற்றவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. காலேஜ் டேஸில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு
ஒரு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுவாருன்னு வச்சுக்கோ, அவருடைய அந்த ஆசையை அந்த பொண்ணு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவார். மச்சி அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்னையே பார்க்குதுடா, என்னையே சைட் அடிக்குதுடா, அது ஏதோ பின்னாடி ஏதாவது பல்லி விட திரும்பி பார்த்துருக்கோம், திரும்பி என்னையே பார்க்குது பாரு, திரும்பி திரும்பி. அது ப்ரொஜெக்ஷன். தன்னுடைய ஆசையை அந்த பொண்ணு மேலே போட்டு அந்த நம்மளை லவ் பண்ணுது, காதலிக்குன்னு சொல்கிறேன்ல, அது ஒரு மெக்கானிசம், ப்ரொஜெக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இன்னைக்கு காலைல வேலைக்கு போனேன், ஒரு 10-11 மணி இருக்கும். பாஸ் கூப்பிட்டார் ரூமுக்கு. பிடின்னு பிடிச்சிட்டார், பின்னிட்டார். உண்மையிலே அடிக்கல, திட்டார். அதனால் ஒன்றும் பண்ணல, நல்லா அவர் திருப்பி திட்டணும்னு தோணுது. பாஸ் ஆச்சா வேலையை விட்டு அமைச்சிருவாரு, என்ன பண்ணுறது. நேராக ஆஃபீஸ்க்கு வரேன், செக்ரட்டரி இருக்காங்க. அந்த கோவத்தை ஃபுல்லாக செக்ரட்டரி மேலே போகிறேன். என்ன வேலை செய்கிற நீ, என்ன பண்ணுற நீ, எது டைப் பண்ணுறது எப்படி இருக்குதுப்பா, ஓன்னு கத்துறேன். பாஸ் கத்துந்தெல்லாம் அப்படியே வாங்கி நோக்கிட்ட கொடுத்துட்டேன். இந்தம்மா திருப்பி எனக்கு திட்ட முடியாது, முறைக்கலாம் ப்ராப்ளி, திருப்பி திட்டத்துக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணலாம். ஸோ அதை அப்படியே மனசில் போட்டு புழுங்கிட்டே இருக்கான். அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு பையன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான். அப்போ தான் ப்ராக்ரஸ் பார்த்தோன்னு பிடின்னு பையனை பிடிச்சாச்சு. எப்போ பார்த்தாலும் எப்படி தான் மார்க் வாங்குறேன், எந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மோசம், அது இது ஒரே கத்தி தீத்தாச்சு. அந்த பையன் நேராக போய் நாயை எட்டி உதைக்கிறான். ஸோ நாய்க்கு போய் சேர்ந்த அந்த அக்ரெஷன் எங்கே ஆரம்பிச்சது, பாஸ்கிட்ட ஆரம்பிச்சது. ஒருத்தர் கை மாற்றி கொடுத்து வேற எங்கேயோ போய் சேருது. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாழ்க்கையில் அதுவும் பண்ணுவோம். ஒருத்தர் மேலே இருக்கிற கோபம் மனசில் தாங்க முடியாது, தூக்கி ஒருத்தர் மேலே போடுறது. ஸோ இதெல்லாம் சில டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒன்று சப்ளிமேஷன் சொல்லுவோம். சப்ளிமேஷனுக்கு ஒரு ஒரு அக்ரெசிவாக இருக்குன்னு வச்சுங்க, வேகம் அதிகமாக இருக்கிறது, ஒரு அக்ரெஷன் இருக்குன்னா அதை ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஒரு பாசிட்டிவாக கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய வேகம் இருக்குது, அக்ரெஷன் அதிகமாக இருக்குது, நிறைய கோபம் வர, நான் பாக்ஸிங் கற்றுக்கிறேன்னு வச்சுங்க, அது பாக்ஸிங்கில் பெரிய ஆள் ஆகிற உபயோகம். அது ஒன்று. ஹியூமரும் ஒரு நல்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறான். ஹியூமர்னா மற்றவங்களை நோகடிக்காத ஹியூமராக இருக்கணும். சில பேர் மற்றவங்களை கலாட்டா பண்ணியே ஹாஸ்யத்தில் பெரிய ஆளாயிடுவாங்க. அந்த மாதிரி யதார்த்தமான, யாரையும் புண்படுத்தாத ஹியூமரும் குட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. சில நோய்களில், சில மனநோய்களில் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் நாங்கள் பார்ப்போம். ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் குடிநோயில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னு வச்சுங்க, அவர் ஒரு சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவார்னு சொல்லுவோம். 2 முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று டினையல், அப்புறம் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் ரேஷனலைசேஷன். டினையல் எப்படி சொல்லுவார்னா, அவர் காலையிலேருந்து ஈவினிங் வரை குடிச்சிட்டு இருப்பார். ஆனால் கம்ப்ளீட்டாக உனக்கு நோய், குடி பழக்கத்துலேருந்து நோயாக மாறிடுச்சுப்பா, என்னோட இதே தொடர்ந்து குடிச்சனா பிரச்சனை அதிகமாகும், அதனால் நீ டெய்லி குடிக்கிற வேற, அதனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மனைவி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. உடனே அவர் சொல்லுவார், என்ன நான் குடிக்காரனா, எனக்கு குடி ஒரு பிரச்சனையே கிடையாது, நினச்சா விட்டுருவோம். நான் டெய்லி 6 மணிக்காக சாப்பிட்றேன், மத்தியானம் 2 மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அதுவும் நான் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு மற்ற வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றேன். டெய்லி சாப்பிட்றது என்ன தப்பு, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, எனக்கு குடி நோயே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது டினையல். இன்னொரு வகையில் சொல்லலாம், குடி நான் வேணும்னா குடிக்கிறேன் சார், வீட்டில் தொல்லை தாங்க முடியல சார், நெய் டெய்லி ஏதாவது ஒன்று போட்டு தொலைச்சிடுறாங்க சார், நிம்மதியே கிடையாது சார், அதனால தான் சார் குடிக்கிறேன். இது ப்ரொஜெக்ஷன். ஸோ மினிமைசேஷன், டினையல், ப்ரொஜெக்ஷன் ஒரு நோயின் மெக்கானிசமாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் தினமும் இந்த மாதிரி பல வகையான ஈகோ டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃப்ராய்ட் சொன்னார். இது அப்படி நம்ம நாட்பட்ட வாழ்க்கையில் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ விஷயம் நான் போய் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுவேன். அங்கே இன்ஸ்ட்ருமெண்டல் ஒர்க் போகும்போது சில நாட்கள் நேராக போவேன், லேட்டாக போவேன். ஒரு 4 நாள் தொடர்ந்து லேட்டாக போய் அட்டண்டன்ஸில் கையை போடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ மனசு கொஞ்சம் உறுத்தம் இருந்தாலும் ரேஷனலைஸ் பண்ணிவிடுவேன். எவ்வளோ நாள் ஒழுங்காக தானே வந்துடுது, இந்த 4 நாள் நான் என்ன டிராஃபிக், அந்த வடபழனி பிரிட்ஜு தாண்டவே முடியலப்பா, இல்லைன்னா நேராக வந்திருப்பேனே அப்படின்னு ரேஷனலைஸ் பண்ணிக்குவேன். ஆனால் உண்மையில் நான் லேட்டாக கிளம்பியிருப்பேன், கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பினா கரெக்டாக சேர்ந்துருக்கலாம், ரேஷனலைஸ் பண்ணுறோம். அது மாதிரி வாழ்க்கையில் தினந்தோறும் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த 2 நாள் யோசிச்சு பாருங்களேன், அவர் என்ன டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறாரு, நான் என்ன டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு மேலே யோசிக்காதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க.
சும்மா சொன்னேன். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள். அதுதான் ஃப்ராய்ட் சொன்னார். அவர் வந்து இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் நிறைய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது பேஷண்ட்டுடைய பிஹேவியர் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற தியரியை படித்தார், யோசித்தார், அதை வச்சு எழுதுந்தான். அவர் அவர் நுணுக்கமாக பார்த்து அந்த தியரியெல்லாம் டெவலப் பண்ணதால் அது வந்து நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது. அதை புரிஞ்சு அப்ளை பண்ண முடியுது. ஸோ ஃப்ராய்ட் சொன்ன 2 விஷயம் சொன்னேன். கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், ஈகோ, சூப்பர் ஈகோ, அப்புறம் ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஈகோ டிஃபென்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 20 அப்படி சொல்லலாம், 20-25 இருக்குது. எல்லாமே இப்போ சொல்ல முடியாது. காரணம் வந்து அவ்வளோ நேரம் இல்லை. பின்னாடி வர நிகழ்ச்சிகளில் அதை பற்றி ஒரு சிலதை பற்றி பின்னாடி பேசலாம். ஸோ ஃப்ராய்டு சொன்ன 2 விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காரு. அதில் 2 விஷயங்கள் நாள்பட நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகிற 2 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். அடுத்த வாரம் வந்து 1-2 விஷயம் சொல்ல போகிறேன். டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, டிஏன்னு. அது எப்படி, அது என்ன, அது அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பிஹேவியரிசம் இல்லாட்டி லேர்னிங் தியரின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். இது 2ம் சொல்லி முடிச்சிட்டோம்னா மனதின் அதாவது பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிடும். ஸோ அடுத்த வாரத்தோட இந்த விஷயங்கள்லாம் இந்த சாப்டர் முடிஞ்சு போகுது. ஸோ மனசு ஆரம்பித்து எப்படி இருக்குது, என்னன்னு ஆரம்பித்து எப்படி இயங்குதுன்னு வச்சு ஒரு முழுக்க சொல்லிட்டோம். புதுசாக வந்து பார்க்குற நண்பர்களுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் முடிந்தால் பழைய எபிசோடெலாம் பார்த்துருங்க. எபிசோட் 1லேருந்து இது வரைக்கும் எல்லா எபிசோடும் பார்த்துட்டிங்கன்னா மனசை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்யூச்சரில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். தொடர்ந்து பயணித்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து எங்களோட பயணித்து கொண்டே இருங்கள். அதில் இது சில சமயம் கோட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மற்ற எபிசோட்ஸையும் கொஞ்சம் பார்த்துருங்க. அப்புறம் சில நண்பர்கள் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ கேட்குறாங்க, இந்த எபிசோடு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. எல்லா எபிசோடையும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். சேனலுக்கு போனீங்கன்னா எல்லா எபிசோடும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் அந்த பட்டனை, அந்த பெல் அழுத்தினீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இல்லை ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாம் இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ண முடியாது, இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. கலெக்டிவாக ஒரு தீம் வந்ததுன்னா அந்த தீமுக்கு ஒரு எபிசோடில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நோட்டிஃபிகேஷன் பட்டன் எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்து இல்லை ஏதாவது நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம். சில தமிழ் வார்த்தைகளை வந்து எனக்கு சரியாக ஈக்குவலாக இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தமிழ் வார்த்தை தெரிஞ்சால் அதையும் போடலாம். ஸோ என்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம், உங்கள்கிட்ட நான் கற்றுக்கலாம். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.